12th அப்ரிசியேஷன் பார்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது எப்படின்ற ரகசியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 போயம் நீங்கள் புக் பேக்கை பார்த்துட்டாலே 4 × 2 8 மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். இதுதான் அதனுடைய ரகசியம். ஸோ நம்ம ஃபஸ்ட் போயம்லேருந்து பார்க்கலாம். இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் புக் பேக்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு பப்ளிக் கொஷின் பேப்பரில் எப்படி வந்திருக்கு மாடல் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜிகே கொஷின், ஒரு பேசிக்கான ஜிகே கொஷின் தான். ஹூ ரோட் த நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் பங்களாதேஷ்? இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இருந்தாலும் நான் இந்த வீடியோனுடைய எண்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 5 கொஷின்ஸை நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ரீட் த கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ இன் அ லைன் ஆர் 2. இதுதான் கொடுத்துருக்கிற அந்த கொஷினுடைய டாப்பிக்கு. அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து ஆல் த்ரூ த சம்மர் அட் ஈஸ் வி லே அண்ட் டெய்லி ஃப்ரம் த டெரட் வால் வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹே. இதுதான் கொடுத்துருக்கிற அந்த லைன்ஸ். இந்த லைன்ஸில் 3 சப்கொஷின் கொடுத்துருக்காங்க. 1, ஹூ டஸ் வி ரெஃபர் டு? வீனா யாரை குறிக்குதுன்னு கேட்குறான். வி ரெஃபர்ஸ் டு சோல்ஜர்ஸ். இதுதான் ஆன்சர். செகண்ட் சப்கொஷின், ஹவு டிட் த சோல்ஜர்ஸ் ஸ்பெண்ட் த சம்மர் டேஸ்? சம்மர் டேஸில் இந்த சோல்ஜர்ஸ், அதாவது இராணுவ வீரர்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்டு. நெக்ஸ்ட் ஒன், வாட் குட் தே வாட்ச் ஃப்ரம் த டெரட் வால்? டெரட் வால், அந்த வால்லேருந்து, அந்த சுவர்லேருந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னா, பீப்புள் கட்டிங் அண்ட் ட்ரிம்மிங் கிராஸை கட் பண்ணுறதை அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஷினுடைய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. எங்களுடைய வால்ஸ் வந்து ரொம்ப திக்காகவும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எங்களை யாரும் வின் பண்ண முடியாது அப்படின்றது லைன்ஸு. இதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து ஹவு சேஃப் வாஸ் த கேசல்? எவ்வளோ சேஃப்டியாக இருந்தது, எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னா, த கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் அண்ட் வால்ஸ் வேர் திக். அடுத்தது, வாட் வாஸ் அ ஃபர்ம் பிலீஃப் ஆஃப் சோல்ஜர்ஸ்? சோல்ஜர்ஸ் வந்து எப்படி நம்பினாங்க அவங்க தோக்கடிக்க முடியாதுன்னு அப்படின்னா, ஆன்சர், நோ ஒன் குட் என்டர் த கேசல். யாருமே அவங்களுடைய கோட்டையை வந்து என்டர் பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுடைய அந்த சுவர்கள் வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. அதனால் யாரும் உள்ளே நுழைய முடியாது அப்படின்றது தான் ஆன்சர். நோ ஒன் குட் என்டர் த கேசல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், a foothold there no clever trick could take us dead or quick, only a bird could have got in. இதுதான் தேர்ட்னுடைய லைன்ஸு. அதுக்கு 2 சப்கொஷின். வாட் வாஸ் சேலஞ்சிங்? என்ன சேலஞ்சிங்காக இருந்தது, சவாலாக இருந்தது அப்படின்னா, என்ட்ரிங் த கேசல் வாஸ் சேலஞ்சிங். அந்த கேசல் உள்ள, அந்த கோட்டையில் உள்ள யாருமே என்டர் ஆக முடியாது. இதுதான் சவால் மிகுதாக இருந்தது அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேசல் ஸ்ட்ரெங்த் இஸ் கன்வேட் பை த அபவ் லைன்? எதை வச்சு நம்ம அந்த கேசல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஒன் குட் என்டர் த கேசல் எக்ஸப்ட் ஸ்மால் பேர்ட். ஒரு சின்ன பறவையை தவிர மீதி யாருமே உள்ளே நுழைய முடியாது அந்த கேசலுக்குள்ளே. அதுதான் ஆன்சர். நோ ஒன் குட் என்டர் த கேசல் எக்ஸப்ட் ஸ்மால் பேர்ட். யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் கேஎஸ்கே நிறைய 11th and 12th வீடியோஸ் இருக்குது, அது பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன லைன்ஸ் கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல் ஸ்டோன் grew thin and treacherous as air, the castle was lost without a groan, the famous citadel overthrown. இந்த 4 லைன் கொடுத்துட்டு 2 சப்கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டன்னல் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப அந்த வளைந்து நெளிந்து போகக்கூடிய அந்த சுரங்கப்பாதை இதெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறதுனால எங்கள் கேஸில் யாரும் நெருங்க முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன சத்தம் இல்லாத நாங்கள் டிஃபீட் பண்ணப்பட்டோம், நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். அது என்னது? பிரிங் அவுட் த கான்ட்ராஸ்ட் இன் த ஃபஸ்ட் 2 லைன்ஸ். என்ன கான்ட்ராஸ்ட்? முரண்பட்ட கருத்துக்கள் 2 இருக்குது. அது என்ன அப்படின்னா, மேஸ் ஆஃப் டன்னல் ஸ்டோன் அப்படின்னா ஸ்ட்ராங், grew thin மீன்ஸ் வெரி வீக். அந்த வார்த்தைகளுக்கு மீனிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது. திஸ் இஸ் அ கான்ட்ராஸ்ட். இந்த 2 லைனை நீங்கள் எழுதிட்டீங்கள, உங்களுக்கு அதில் 1 மார்க் கிடச்சிரும். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரைம் ஸ்கீம் வந்து ஏபிஏஏ. இதை க்ளீனாக நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வழங்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, எங்களை விற்றுட்டாங்க, கோல்டுக்காக விற்றுட்டாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப் கொஷின், ஒய் குடன் தே டூ எனிதிங்? எதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா, த வார்டர் வாஸ் டிஸ்லாயல் அண்ட் ஸோ தே வே கேப்சர்ட் பை த எனிமீஸ். எனிமீஸ் வந்து எங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க, பிகாஸ் அந்த வார்டன் வந்து நம்பிக்கை துரோகியாக இருந்தார். அதுதான் ஆன்சர். த வார்டர் வாஸ் டிஸ்லாயல் அண்ட் ஸோ தே வே கேப்சர்ட் பை த எனிமீஸ். செகண்ட் சப் கொஷின், ஒய் டிட் தே ஃபீல் ஹெல்ப்லெஸ்? எதனால் எங்களால் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னா,
தே வே டிஃபீட்டட் பை த எனிமீஸ் இன் அ குறுக்கெட் வே. குறுக்கெட் அப்படின்ற தவறான வழியில், குறுக்கு வழியில்னு சொல்கிறது. தே வே டிஃபீட்டட் பை த எனிமீஸ் இன் அ குறுக்கெட் வே, ஸோ தே ஃபெல்ட் ஹெல்ப்லெஸ். இதனால தான் எங்களால் எதுவுமே செய்ய முடியல, கைகள் கட்டப்பட்டு விட்டது. நேராக மோதி இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிட்ருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படின்னா கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இருக்குதோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் 4x2 மார்க்ஸ் வாங்கிடலாம். நீங்கள் பப்ளிக் கொஷின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பப்ளிக் கொஷினில் 21லேருந்து 26 கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 4 போயம்லேருந்து 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு 4 போயமில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிறத படிங்க, உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதையும் படிங்க. இல்லை வேறு சேனலில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுங்க, பொறுமையாக யோசித்து எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம ஃபுல் மார்க்ஸ் இங்கிலீஷில் வாங்கிடலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம கேட்டோம் ஒரு ஜிகே கொஷின், ஹூ ரோட் த நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் பங்களாதேஷ். இதனுடைய ஆன்சர் ரவீந்திரநாத் டாகூர். ரவீந்திரநாத் டாகூர் தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நேஷ்னல் ஆந்தம் எழுதினவர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் குட் பை, டேக் கேர், தேங்க்யூ.